ஹே ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தட்டு நிறைய வச்சா கூட 5 நிமிஷத்தில் காலி ஆயிரும். அப்படி ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். புதினா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக தயிர், அரை லெமன் சேர்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். பிரியாணிக்கு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா செவந்து வரணும் வெங்காயம். பிரியாணிக்கு எப்பயுமே தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே செவந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விடுங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்தும் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போவே. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி புதினா இலைகளும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தொடி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. சிக்கனில் எப்பயுமே தண்ணி வரும், அதுவே. மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கன் வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், நல்லாவே சிக்கனும் வெந்துருச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம் சேர்த்துக்கிறேன். தண்ணி தாங்க பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக உடையாமல் குலையாமல் அழகாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரைஸை உள்ளே சேர்க்கணும். நல்லாவே சூடாயிருச்சு பாருங்கள். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரை லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்குறதுனால ரைஸ் உடஞ்சி போகாது, நல்லாயிருக்கும். அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கரலாம். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிண்டக்கூடாது. உப்பு சரியாக இருக்கா, மசாலா எல்லாம் போதுமா, காரம் தேவையா எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஆஹா, நல்லாவே உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். குலையாமல் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக, அதனால் குலையாது உங்களுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வாசமாக இருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி. ஆனியன் பச்சடி வச்சுட்டு சிக்கன் 65 வறுத்த சிக்கன் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதா, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.